தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் டாக்டர் PN கங்காதர் பெயரில் போலியாக வரும் தொலைபேசி அழைப்புகளை நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய மருத்துவ ஆணையர் டாக்டர் கங்காதர் என கூறிக்கொண்டு 7050392639 என்ற கைபேசி எண்ணிலிருந்து மர்ம நபர் ஒருவர் பலரிடம் பேசி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. அம்பத்தூர் அரசினர் மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஓராண்டு தையல் தொழில்நுட்பம், ஓராண்டு NCVD, 2 ஆண்டு கட்டட பட வரைவாளர், ஓராண்டு ஸ்டெனோகிராஃபி, தமிழ் மற்றும் ஆங்கிலம் உள்ளிட்ட பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. 8, 10 அல்லது 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த பயிற்சியில் சேர விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு இல்லை என்றும், இப்பயிற்சியில் சேரும் மகளிருக்கு மாதந்தோறும் உதவித்தொகையாக ரூபாய் 750 வழங்கப்படும். மேலும் இலவச பேருந்து அட்டை, மிதிவண்டி, பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள், 2 செட் சீருடை, மூடு காலணி வழங்கப்படும் என்றும், 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு ரூபாய் 1000 கூடுதலாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டாவின் கடைமடை மாவட்டங்களான திருவாரூர், நாகை மற்றும் மயிலாடுதுறையில் பெரும்பாலான பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் 25,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் அளவுக்கு பருத்தி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தனியார் பள்ளிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கான இலவச மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவடைகிறது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் இலவசமாக பயில 25% இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. அவ்வாறு மாநிலம் முழுவதும் 7,283 தனியார் பள்ளிகளில் சுமார் 85,000 இலவச ஒதுக்கீட்டு இடங்கள் உள்ளன. இந்த திட்டத்தில் LKG அல்லது 1ஆம் வகுப்பில் சேருபவர்கள் 8ஆம் வகுப்பு வரை கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக படிக்கலாம். ஆருத்ரா நிறுவன பண மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த நிறுவன இயக்குநர்களில் ஒருவரை தமிழக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை அமைந்த கரையை தலைமையிடமாக கொண்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வந்த ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட் எனும் நிறுவனம் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 36,000 ரூபாய் வட்டியாக வழங்கப்படும் என விளம்பரம் செய்தது. இதை நம்பி பலர் முதலீடு செய்த நிலையில் அந்நிறுவனம் பண மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து 8 மாவட்டங்களில் உள்ள சுமார் 2 கோடி கைபேசிகளுக்கு முன்னெச்சரிக்கை தகவல்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை செங்குன்றம் அருகே ஏரி புறம்போக்கு நிலத்தை பிளாட் போட்டு 58 பேருக்கு 1.75 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்த வழக்கில் ஆவடி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளனர். சென்னை சென்ட்ரல், திருவள்ளூர் ரயில் மார்க்கத்தில் உள்ள ரயில் நிலையங்களில் அசம்பாவிதங்களை தடுக்கவும், அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கும் வகையிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான திருப்பத்தூர் ஏரியை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எதிர்நோக்கி உள்ளனர். திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரிய ஏரி மாவட்டத்தில் பெரிய ஏரியாக திகழ்கிறது. வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் 2வது பெரிய ஏரியாகவும் திருப்பத்தூர் மாவட்டத்தின் பெரிய ஏரியாகவும் உள்ள இதற்கு பாச்சல் ஏரி, மாடப்பள்ளி ஏரி, அண்ணாண்டப்பட்டி ஏரி, புதுக்கோட்டை ஏரி என 4 ஏரிகளிலிருந்து உபரி நீர் வருகிறது. உலக அளவில் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் நடைபெறும் கைப்பந்து போட்டியில் தமிழக காவல்துறையைச் சேர்ந்த 2 காவலர்கள் பங்கேற்றுள்ளனர். இவர்களை காவல்துறை உயர் அதிகாரிகள் பாராட்டி வழி அனுப்பி வைத்தனர். சென்னையை அடுத்த கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் செயல்பட்டு வரும் மருத்துவ வேதி கழிவுகள் சேகரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கரும் புகை சூழ்ந்து 15 கிராம மக்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சாலை மீதுள்ள பூண்டி கூட்டுச்சாலையில் இரவு நேரங்களில் ஏற்படும் விபத்துக்களை தடுக்கும் நோக்கில் ஒளிரும் பலகை தானியங்கி சிக்னல் காவல்துறை மூலம் அமைக்கப்பட்டுள்ளது.
வடக்கு தெற்கு என நாட்டை துண்டாட அனுமதிக்க மாட்டோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவை வட இந்தியா, தென்னிந்தியா என இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் கூறி வருகின்றனர். ஏற்கனவே சுதந்திரத்தின் போது நாட்டை துண்டாடிய காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் திருப்தி ஏற்படவில்லை போல தோன்றுகிறது. இப்போது தங்கள் அதிகார வேட்டைக்காக நாட்டை பிரிப்பது பற்றி பேசுகின்றனர். நாட்டை மீண்டும் துண்டாட முயற்சிக்கிறார்கள். ஆனால் காங்கிரசின் இந்த வடக்கு தெற்கு பிரிவினை முயற்சியை பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அமித்ஷா பேசியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே பாஜகவுக்கு வெற்றி கிடைக்கும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறியுள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கும் மகாலட்சுமி திட்டம் குறித்து மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் 40 லட்சம் பிரசுரங்களை விநியோகிக்க அக்கட்சி திட்டமிட்டுள்ளது. டெல்லியில் பாஜக தலைமையகத்தை நோக்கி ஆம் ஆத்மி கட்சியினருடன் பேரணியாக செல்ல முயன்ற அக்கட்சியின் தேசிய அமைப்பாளரும் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர்.